கொஷின் வந்து அதே மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு வந்து செட்டோட எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் 2 சப்டிவிஷன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் நம்ம வந்து ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ணோம். என்னென்னா சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோமா, சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கொஷினில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ அ ஸ்மால் ஐடியா அபவுட் சப்ட்ராக்ஷன். சப்போஸ் ஏ மைனஸ் பின்னு கொடுக்குறாங்கன்னா ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். அதாவது ஏல இருக்கிற எலமெண்ட்ஸில் பியோட எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து ஏவோட ஆன்சரை எழுதணும். சப்போஸ் ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் பியோட வேல்யூ வந்து 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா ஏலேருந்து பியோட வேல்யூஸை மைனஸ் பண்ணோம். அதாவது இங்கே 2 3 4 இருக்கா, ஸோ இங்கே 2 3 4 இருக்கக்கூடாது. அது இல்லாமல் மீதி இருக்கிற வேல்யூ மட்டும்தான் எழுதணும். அதுவும் ஏ மட்டும்தான் எழுதணும். ஏன்னா ஏலேருந்து தான் பிஏ மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஏல இருக்கிற ரிமைனிங் வேல்யூ மட்டும்தான் நம்ம எழுதணும். சப்போஸ் இங்கே வந்து 4 5 கூட இருக்கலாம், இங்கே 5 இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து எழுதக்கூடாது. வெறும் இதில் வந்து 1 மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ அதுதான் வந்து சப்ட்ராக்ஷன். ஏயிலிருந்து பியை வந்து மைனஸ் பண்ணுறோம். வி ஆர் சப்ட்ராக்டிங் பி ஃப்ரம் ஏ. ஸோ அதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ 6th கொஷின் பார்க்கலாம். சாரி 7th கொஷின். 7th கொஷின் என்னென்னா a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 8னா 7 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அதுதான் இதோட ஆன்சர். 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் வந்து ஏவோட எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, டிவைடட் பை தட் நம்பர் அண்ட் 1 and itselfன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எழுதும்போது 2 3 5 7 இது மட்டும்தான் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக வரும். யூ நோ தட் ஆல்ரெடி. நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி ஒரு சம் பார்க்கும்போதே சொன்னோம். 2 வந்து 2 டேபிள்லேயும் 1 டேபிள்லேயும் மட்டும்தான். 3 வந்து 3 டேபிள்லேயும் 1 டேபிள்லேயும் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து லெஸ் தேன் 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 7 வரைக்கும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் மட்டும்தான் இருக்குது மொத்தமாக நம்பர்ஸில். அது என்னென்னா 2 மட்டும்தான். ஸோ இது வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் இதை வச்சு அவங்க கொடுத்துருக்குற சம்மோட ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A intersection B into C equal to A into C intersection B into C. I think இதுதான் வந்து நான் 6th கொஷினில் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதிட்டேன். LHS RHS. ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்கலாம். LHSல ப்ராக்கெட்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு. தட் இஸ் A intersection B. வாட் இஸ் A? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் B வந்து 2 3 5 7. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன மீனிங், காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ 2 3 5 7 2 3 5 7 தான் காமனாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் 2 3 5 7. நெக்ஸ்ட்டு இன்ட்டு C பண்ணணுமா. ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்ட்டு C. A இன்டர்செக்ஷன் Bயோட ஆன்சர் 2 3 5 7. இன்ட்டு C மீன்ஸ் சியோட வேல்யூ 2. ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம், இன்ட்டுன்னா மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா. 2 2 3 2 5 2 7 2. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இஸ் A into C. That is A value 1 2 3 4 5 6 7 into C is 2. ஸோ இது எப்படி எடுத்து எழுதுவோம், 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுவோம். ஸோ இது வந்து A இன்ட்டு சியோட வேல்யூவா. நெக்ஸ்ட்டு வந்து B இன்ட்டு C கொடுத்துருக்காங்க. B இன்ட்டு C மீன்ஸ் 2 3 5 7 இன்ட்டு 2. ஸோ இது எப்படி எழுதுவோம்,
2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இது வந்து B into C. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, தட் இஸ் A into C intersection B into C. ஸோ ஈக்குவேஷன் 1க்கு வர வேல்யூ தான் இங்கேயும் வரணும். பட் நான் வந்து ஒரு முறை செக் பண்ணிப்போம். இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறதா இங்கே 2 into 2 இருக்குது, இங்கேயும் 2 into 2 இருக்குது. ஸோ 2, 2 வரும். நெக்ஸ்ட்டு 3, 2 இருக்குது. ஓகே, 3, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. தென் 4, 2 இல்லை, 5, 2 இருக்குது, 5, 2. நெக்ஸ்ட்டு 7, 2. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ செக் பண்ணிப்போம் 1 and 2 சேமாக இருக்கான்னு. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ சேமாக இருக்குது. தட் இஸ் 1 equal to 2, LHS equal to RHS. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தட்னு சொல்லியிருக்காங்களா, வெரிஃபை தட். ஸோ LHS equal to RHS is verified. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். செவன்த்து கொஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன். இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் 1.1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செகண்ட் சம்மஸ் அதே மாதிரி இங்கே சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா A into B minus C equal to A into B minus A into C. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு B minus C. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் B minus Cனா Bயிலேருந்து Cயை மைனஸ் பண்ணும். தட் இஸ் B வேல்யூ இஸ் 2, 3, 5, 7 மைனஸ் C இஸ் 2. ஸோ இந்த 2 வந்து இங்கே இருக்கக்கூடாது. அது போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் எடுத்து எழுதணும். தட் இஸ் 3, 5, 7. ஸோ இதுதான் வந்து B minus Cயோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A into B minus Cயா. ஸோ A வேல்யூ இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 into B minus C is 3, 5, 7. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3, 3, 3, 5, 3, 7. Oh my god, பெருசாக போயிட்டே இருக்குது. 4, 3, 4, 5, 4, 7. Then 5, 3, 5, 5, 5, 7. Next is 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸ் வருது இதில் A into B minus C. சேம் ஆன்சர் இதுக்கும் வரணும். தட் இஸ் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் A into B. A is 1, 2, 3, 4, 5, 6, 7 into B na 2, 3, 5, 7. ஸோ இது வந்து B. இப்போ இன்ட்டு எழுதணுமா, நிறைய எலமெண்ட்ஸ் வரும்போது 2, 2, 2, 3, சாரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Then 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 2,
5 3 5 5 5 7. Next 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து A into B. A into C வந்து சேம் வே நிறைய எலமெண்ட்ஸ் வரப்போகுது. ஓகே, இது நம்ம வந்து எரேஸ் பண்ணிப்போமா? எரேஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இந்த சைடு. பட் எலிமெண்ட்ஸ் வந்து சேமாக தான் வரும். நம்ம இந்த ஆன்சர் மட்டும் இங்கே வச்சுப்போம். இன்னும் இது வந்து ஈக்குவேஷன் 1ஓட ஆன்சர் இல்லையா? ஸோ லெட்ஸ் கீப் இட் ஹியர். A into C எழுதிடுவோம். A into C வந்து அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 into C வந்து 2 மட்டும்தான். ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம்? A into C equal to 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ இது எல்லாமே வந்து A into Cயோட வேல்யூ. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் சப்ட்ராக்ட் பண்ணணும்ல. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? A into B மைனஸ் A into C. அதாவது என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். A into Bயில் இருக்கிற ஆன்சரில் A into Cயோட வேல்யூஸை கேன்சல் பண்ணும்போது 1 2 இருக்கா? ஸோ இங்கே நம்ம வந்து A into Bயில் 1 2 எங்கே இருக்குது? இதை மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு 2 2 இருக்கா? ஸோ 2 2 மைனஸ் பண்ணும். 3 2 எங்கே இருக்குது? 3 2 கேன்சல் பண்ணும். நெக்ஸ்ட்டு 4 2 கேன்சல் 4 2. தென் 5 2 மைனஸ் பண்ணும். 5 2 6 2 7 2. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7. Then 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஸோ இவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஒன்னையும் இதையும் கம்பேர் பண்ணுவோம். 1 3 இருக்குது, 1 5 இருக்குது, 1 7 2 3 2 5 2 3 2 5 சாரி 2 7 3 3 3 5 3 7 ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது 1 and 2 வந்து சேமாக இருக்கா? ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் 1 equal to 2 verified. It is LHS equal to RHS verified.